வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்மளோட லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 5வது நாள். இன்னைய நாள் நம்ம செம்பருத்தி பூ டீயோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் செம்பருத்தி பூ, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஒரு கப் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. இந்த டீ டயபெட்டிஸை மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு கப் செம்பருத்தி பூ டீ கிட்டத்தட்ட 4 கேலரிஸ். இதில் 0.2 கிராம் ப்ரோட்டீனும் 1 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கேலரிஸ் கிட்டத்தட்ட 195. இன்றைக்கி நம்ம ராகி இடியாப்பமும் திருநெல்வேலி சோதியும் சாப்பிட போகிறோம். முதல்ல ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேருங்க. இதை இப்போ நல்லா வறுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. மாவு வறுப்பட்டுருச்சு, வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறுனதும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. கலந்து விடுற வரைக்கும் தண்ணி நல்லா சூடாகவே இருக்கட்டும். அப்போ தான் மாவு சாஃப்டாக வரும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஃபைனலாக மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக இடியாப்ப அச்சில் போட்டு இதை புளிய வேண்டியதுதான். இந்த மாதிரி சின்ன கண்ணுள்ள அச்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் மேக்கரில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு அதில் வைங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படியே இடியாப்பத்தட்டுலேயும் நம்ம எண்ணெயை தடவிட்டு இது புளிய ஆரம்பிக்கலாம். இது இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரியான இடியாப்பத்தட்டு. இதில் தான் புளிய போகிறோம். இதோ புழிஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இடியாப்பத்தட்டை வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் இடியாப்பத்தட்டை வச்சுருக்கேன். இப்போ மூடி போடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடலாம். இதோ நம்மளோட இடியாப்பம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி இடியாப்பத்துக்கு நம்ம திருநெல்வேலி சொதி குழம்பு காம்பினேஷனாக எடுத்துக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்குனே ஸ்பெஷலாக செய்கிற குழம்பு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 இல்லைன்னா 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடுங்க. மல்லி வறுப்பட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ரெடி. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னு அரை பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட ஒரு முருங்கைக்காய், நறுக்குன ஒரு கேரட், தோல் சீவி நறுக்குன ஒரு உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இதோட உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறிகளை நம்ம தேங்காய் பாலில் வேக விட போகிறோம். ஸோ 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. மூடி போட்டு காய்கறிகள் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை வேக விடணும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட அடுத்ததாக வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். இது 1 கப் வேக வச்ச பாசிப்பருப்பு. பருப்பு கெட்டியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தண்ணியாகவும் இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேருங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே காயும் பருப்பும் ஏற்கனவே வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதும் சிம்மில் வச்சுட்டு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கு மேலே இது அடுப்பில் இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கிட்டு 1/2 எலுமிச்சம்பழ சாறை இதில் புழிஞ்சு விடுங்க. இங்கே நம்மளோட குழம்பு ரெடி. அடுத்ததாக தாளிப்பு. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடாயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு வெடித்து பருப்பும் கருவேப்பிலையும் வறுபட்டதும் இந்த குழம்போட சேர்த்துருங்க. இதுவும் நம்மளோட சொதி குழம்பு ரெடி. ராகி இடியாப்பம் நம்ம ஒரு 100 கிராம் சாப்பிட போகிறோம். இது கிட்டத்தட்ட 120 கேலரிஸ். நீங்கள் வேணும்னா 2 கப்பாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இந்த 100 கிராம் ராகி இடியாப்பத்தில் 3 கிராம் ப்ரோட்டீன், 1 கிராம் ஃபேட், 25 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 3 கிராம் ஃபைபரும் இருக்குது. இதுக்கு தொட்டுக்க சொதி குழம்பு ஒரு 1/2 கப் போதும். இது கிட்டத்தட்ட 75 கேலரிஸ். இதில் 1 கிராம் ப்ரோட்டீன், 3 கிராம் ஃபேட்ஸ், 5 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 2 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட லஞ்ச் கிட்டத்தட்ட 460 கேலரிஸ். நம்ம இங்கே மக்காச்சோள ரொட்டியும் ராஜ்மா மசாலாவும் சாப்பிட போகிறோம். முதல்ல மக்காச்சோள ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி விழாமல் கலந்து விடுங்க. மாவு ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தடவி இதை ஊற்றலாம். அளவாக மாவு எடுத்து கெட்டியாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுங்க. மாவை தேய்க்க வேண்டாம், அப்போதான் ரொட்டி மாதிரி வரும். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இதில் நீங்கள் வெங்காயம், காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி ரொட்டிக்கு என்னெல்லாம் தொட்டு சாப்பிடுவீங்களோ அதையும் இதுக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு 1 கப் ராஜ்மா பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது கிட்னி பீன்ஸ். இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதனால ஓவர் நைட் தண்ணியில் இதை ஊற விட்டுருங்க. ஊறின பீன்ஸை குக்கருக்கு மாற்றுங்க.
இதோட 2 பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, தேவையான அளவு உப்பு. இதோட தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்கலாம். நான் இங்க 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பீன்ஸ் நல்லா சாஃப்டா இந்த மாதிரி வெந்துடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் நறுக்குன்னா 1 இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம், 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கிருச்சுன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பெரிய ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிருச்சுன்னா தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தக்காளி வதங்கிருச்சுன்னா நம்ம வேக வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துடலாம். நீங்கள் வேக வச்ச பீன்ஸில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியோடு சேர்த்துருங்க. இதை இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கலாங்கிறத பார்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா கெட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மியாக சேருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதிகம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட 1 கப் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக விடணும். அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதோட நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்து கலந்து விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட மத்தியான சாப்பாடு ரெடி. 3 மக்காச்சோள ரொட்டி, 1 கப் ராஜ்மா மசாலா. நம்ம இங்கே 3 ரொட்டி சாப்பிட போகிறோம். நான் இங்கே ஆனால் 1 ரொட்டியோட கேலரிஸ் தான் சொல்ல போகிறேன். இது கிட்டத்தட்ட 90 கேலரிஸ். இதில் 2 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 0.5 கிராம் ஃபேட்ஸ், 17 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 1 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக 1 கப் ராஜ்மா மசாலா. இது கிட்டத்தட்ட 250 கேலரிஸ். இதில் 10 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 6 கிராம் ஃபேட்ஸ், 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 8 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக நைட்டுக்கு நம்ம வரகரிசி உப்புமா, தொட்டுக்க சாம்பார், கொஞ்சம் கிரேப்ஸும் சாப்பிட போகிறோம். நான் இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா நைட்டு சாப்பிட்ற கிரேப்ஸை அப்படியே ஈவினிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ வரகரிசி உப்புமாவை பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு 3/4 கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் முதல்ல சுத்தம் பண்ணிடலாம். இதில் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி ஊறி ரெடியாக இருக்குன்னா தாளிச்சிட வேண்டியதுதான். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இஞ்சி நல்லா வதங்கிரட்டும். பருப்பெல்லாம் வறுபட்டுறட்டும். இதில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் வதங்கிருச்சுன்னா 1/2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்து வதக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிரட்டும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வரகரிசியை ஊற வைக்கும் போது 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியோட தான் நம்ம இங்கே சேர்க்குறோம். இதோட இன்னும் 2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. இது கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு வேக விட போகிறோம். பொதுவாக மற்ற சிறுதானியங்களை கம்பேர் பண்ணல வரகரிசி சீக்கிரம் வெந்துடும். இப்போ அரிசி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வற்றணும். இதை இப்போ திரும்பவும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி உப்புமா பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இங்கே அரிசி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விடுங்க. ஸோ இதோ நம்மளோட வரகரிசி உப்புமா ரெடி. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க சாம்பாரோ சட்னியோ வச்சுக்கலாம். இது அரிசி உப்புமாங்கிறதால சாம்பாரோ பருப்போ தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப சத்தான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இதுக்கு தொட்டுக்க நம்ம பாசி பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். இது ஒரு குயிக் சாம்பார் ரெசிபி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாவும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சுன்னா நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சுன்னா 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுன்னா அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இது வேக வச்ச பாசிப்பருப்பு. 3/4 கப் பாசிப்பருப்பு 1/2 கப் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். பருப்பில் இருக்கிற தண்ணியை பொறுத்து தண்ணியை கூடவோ குறையவோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம புளி கரைச்சலும் சேர்க்க போகிறோம். அதனால சாம்பாருக்கு தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் சேர்க்க போகிறேன். புளி கரைச்சலும் சேர்த்தாச்சு. கலந்து விட்டுடலாமா? இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் இப்போ நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விடுங்க. ஸோ நைட்டுக்கு நம்ம 1 கப் வரகரிசி உப்புமா, 1 கப் சாம்பார், கொஞ்சம் கிரேப்ஸும் சாப்பிட போகிறோம். 1 கப் வரகரிசி உப்புமா கிட்டத்தட்ட 150 கேலரிஸ். இதில் 4 கிராம் ப்ரோட்டீன், 3 கிராம் ஃபேட்ஸ், 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1 கப் பாசி பருப்பு சாம்பார் கிட்டத்தட்ட 180 கேலரிஸ். இதில் 10 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 3 கிராம் ஃபேட்ஸ், 24 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக 50 கிராம் ரெட் கிரேப்ஸ். இது 35 கேலரிஸ். இதில் 0.3 கிராம் ப்ரோட்டீன்ஸ், 0.1 கிராம் ஃபேட்ஸ், 9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 0.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. மொத்தமாக டே 5க்கான கேலரிஸ் கிட்டத்தட்ட 1020. டே 5 முடிஞ்சிருச்சு. டே 6ல் சந்திக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.